மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எனது தாய் தந்தரை வணங்கி இந்த ஜோதிட ஞானத்தை அளித்த அனைத்து குருநாதர்களுடைய ஆசீர்வாதங்களோடு இன்றைய நமது சேனலில் ரிஷப ராசி நேயர்களுக்கு 2025 எப்படி இருக்கும் என்பது பற்றி மிக விரிவாக பார்க்க இருக்கிறோம். சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த புத்தாண்டு ஓரளவு சிறப்பானதாகவே அமையும். உங்களுடைய வேலை தொழில் சில சிரமங்களை சந்தித்தாலும் நிதி ஆதாயங்களை பெற வாய்ப்புள்ளது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் ரிஷபராசி வக்ர நிலையில் சந்திக்கிறார். அதன் பின்னர் மிதுன ராசி பெயர்ச்சி ஆகிறார். தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவானும், அஷ்டம ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் புதன் ஆகியோர் சஞ்சரிக்கின்றனர். தொழில் கர்மஸ்தானத்திலும் சனி பகவான் ராசிநாதன் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். ரிஷப ராசி 2025 ஆண்டு பண வருகை ஓரளவு சாதகமாக இருக்கும். ஆண்டு தொடக்கத்தில் உங்களின் வருமானம் மற்றும் செலவு தொடர்பான கடினமான சூழல் இருக்கும். குரு பெயர்ச்சி வரை பெரிய பண முதலீடு செய்வது, கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது, பத்திரங்கள் பதிவது, புது தொழில் தொடங்குவது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. இல்லையெனில் பெரும் நிதி பிரச்சனை சந்திக்க வாய்ப்பு உள்ளது. குரு பெயர்ச்சி மே 14 பின்பு இந்த வேலைகளை செய்தால் ஓரளவு சாதகமான பலன் கிடைக்கும். பணம் தொடர்பான ஆசைகள் நிறைவேறும். ஓரளவு வருமானம் சேமிக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆண்டுடைய இறுதியில் ஓரளவு நிலைமை மோசமடைய வாய்ப்புகளும் உள்ளது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு வேலை தேடுபவர்களுக்கும் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்பு அமையும். பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் உறவு சிறப்பாக இருக்கும். உங்களின் அதிர்ஷ்டத்தால் பணியிடத்தில் பதவி உயர்வு அல்லது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பணியிடத்தில் இலக்குகளை அடைய கடின உழைப்பும் சரியான திட்டமிடுதலும் அவசியம். ரிஷப ராசி சேர்ந்தவர்களுக்கு 2025 ஆண்டு தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான சிறப்பானதாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் தொழிலில் சாதனைகளை படைப்பதோடு உங்களின் புகழ் அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும். உங்கள் முயற்சிக்கு ஏற்ற பெரிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். ராகு உங்கள் தொழில் ஸ்தானத்தில் அமையும் போது நீங்கள் எடுத்த வேலை முடிப்பதில் அலைச்சலும் அதீத சிந்தனையும் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்த கடன் வாங்குவதை தவிர்க்கவும், சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கணக்கு விவரங்களை சரியாக பராமரிப்பது மிகவும் அவசியம். இந்த திருமண வாழ்க்கை கலவையான பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து செல்ல குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குடும்பத்தில் நிம்மதி உணர்வீர்கள். அக்டோபர் மாதத்தின் நடுவில் உங்கள் வாழ்க்கை கவலைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியம். அப்போ அந்த அக்டோபர் மாத கால சூழலில் ரொம்ப கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. ஆண்டினுடைய கடைசி 3 மாதங்கள், அதாவது நவம்பர், டிசம்பர், அந்த மாதங்களில் பிள்ளைகளுடன் மூலமாக ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவான சந்தோஷம் இருக்குமானால் இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாத முற்பகுதி வரை சில உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு உள்ளது. இந்த ரிஷபராசி நேயர்கள் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஒரு 6 மாத காலத்திற்கு வண்டி வாகனங்களை மேற்கொள்வது, வண்டி வாகனங்களில் செல்வது தவிர்க்கப்பட வேண்டும். கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செல்ல வேண்டும். கூட்டு தொழில் செய்யக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது.
4 பேர் நின்று பேசக்கூடிய இடங்களை தவிர்ப்பது நல்லது. எதுவுமே பத்திரங்களில் கையெழுத்து போடக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது. தானாச்சு நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜாமீன் கையெழுத்தோ இல்லை பொறுப்பேற்றுக்கிறதோ இருந்ததுன்னா கூடாது. இந்த மாதிரியான நிலைப்பாடுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அந்த சமயத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு பிரச்சனை வருமானால் கண்டிப்பாக பிரச்சனை உண்டு என்பதனை மனதில் வைத்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் தினமும் உடற்பயிற்சி, யோகா, தியானம் போன்றவைகளை செய்வது சிறந்தது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பருவகால நோய்கள் அப்படின்ற பார்த்தீங்கன்னா காய்ச்சல், தலைவலி, இருமல், ஜலதோஷம் இந்த மாதிரியான உடல் உபாதைகளும் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமான மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ரிஷபராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ஓரளவு ஒரு சாதகமாக அமையும். ஏன்னா போட்டித் தேர்வு, விளையாட்டு, மாணவர்கள் வெற்றி வாகை சூடுவதற்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்கின்றது. உயர்கல்வி நல்ல முயற்சியில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். மேற்படிப்புக்கு வெளியூர், வெளிநாடு செல்ல ஆசைப்படும் நபர்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுடைய காதுகளில் ஒலிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கடன் வாங்குவது, கொடுப்பது தவிர்ப்பது நல்லது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான புதிய உறவில் நுழைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். திருமண முயற்சி நல்ல வரன் அமையும். உங்கள் அன்புக்குரியவருடைய ஆதரவு கிடைக்கும். காதல் உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். துணைவியுடன் ஒரு நல்ல ஒரு புரிதல் உண்டாகும். அதே நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இவங்க தான் இந்த ரிஷபராசி நேயர்களாக கருதப்படுகிறார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க தெளிவாக பேசக்கூடியவராகவும், குறைந்த நேரத்தில் தூங்குபவராகவும், பொய்களை பேசி பணம் சம்பாதிப்பவராகவும், மதிநுட்பம், உடல் வலிமை பெற்றவராகவும், மார்பில் மருவும் வஞ்சக உள்ளமும் கொண்டவராகவும், தன்னுடைய வாதங்களை துணிவாக எடுத்து சொல்பவர்களாகவும் இருப்பார்கள். இனிப்பான தின்பண்டங்களை சாப்பிட ஆர்வம் அதிகமாகவும் இவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய தண்ணீர் நிறைய குடிக்கணும். பசித்தோருக்கு அன்னம் படைக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு வியாபாரம் செய்யக்கூடியவர்களாகவும், நெய், பால், தயிர் ஆகியவற்றை சாப்பிடுவதில் அதிக ஆர்வம் கொண்டவராகவும் இருப்பார்கள். இவர்கள் நெருங்கிய புருவம், கண்களும் விசாலமான கண்களும் நெருங்கிய புருவமும் உடையவராக இருப்பார்கள். எப்பொழுதுமே நியாயத்தை பேசக்கூடியவராகவும் உறுதியான உள்ளம் படைத்தவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அழகான தலைமுடி, உடல் வலிமை, ஒரு சிறப்பான ஒரு கல்வி ஆகியவற்றை பெற்றவராகவும், காலையில் நீராடுவதில் அதிக ஆர்வம் கொண்டவராகவும் இவர்கள் இருப்பாங்க. தமிழ் மொழி சிறப்பாக கற்றுக்கொள்வராகவும், தாம்பூலம் தரித்து கொள்வதில் பிரியம் உள்ளவராகவும், நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கவராகவும், உள்ளங்கையில் அம்புரேகை பெற்றவராகவும், கூர்மையான அறிவும் உயர்ந்த நெற்றியும் உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் இந்த ரிஷபராசி 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்டில் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு உண்டுங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க. தொழில் தொடங்க நினைப்பவர்கள் தொழில் கண்டிப்பாக தொடங்கலாங்க. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிருங்க. இப்போ வீட்டில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, உடல்நிலை சரியில்லை, மந்தமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோய்வாயெல்லாம் குணமாயிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அந்த ஒரு 6 மாத காலங்களுக்கு அவர்கள் மற்ற விஷயங்களை தள்ளி போடுதல் மிகுந்த சிறப்பை தரும். மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத ஆன்மீக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மற்றும் மகாசக்தி ஜோதிடத்தின் வாயிலாக எண்ணற்ற பயிற்சி வகுப்புகள் தினந்தோறும் 8:30 இரவு 8:30 மணி முதல் 9:30 மணி வரை தினந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பயிற்சியில் சேர விரும்பும் மாணவர்கள் என்னுடைய அலைபேசி எண் 99 76 83 60 64 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு பேசலாம். மீண்டும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் செய்யாத ஆன்மீக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். சிவாய நமக.